வள்ளலார் ஏன் சடங்குகளை எதிர்த்தார்? சமரச சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன? அன்புடையவர்களே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு வெறும் மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து அல்ல. இது மனித வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மையை தொடும் ஒரு ஆன்மீக புரட்சி. இந்த உலகத்தில் பல மகான்கள் பிறந்தார்கள். பலர் பக்தியை போதித்தார்கள். பலர் யோகத்தை போதித்தார்கள். பலர் ஞானத்தை போதித்தார்கள். ஆனால் மனிதனை மனிதனாக நேசிக்காத ஆன்மீகம் முழுமை அடையாது என்று உலகுக்கு உரக்கச் சொன்னவர் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார். வள்ளலார் ஒரு புதிய மதத்தை உருவாக்க வரவில்லை. ஒரு புதிய கடவுளை அறிமுகப்படுத்த வரவில்லை. மனிதனுக்குள் ஏற்கனவே மறைந்திருக்கும் கருணையின் ஒளியை எழுப்பவே வந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் சமூகம் மத சடங்குகளால் நிரம்பியிருந்தது. கோயில்கள் இருந்தன, பூசைகள் இருந்தன, யாகங்கள் இருந்தன, விரதங்கள் இருந்தன. ஆனால் அதே நேரத்தில் ஏழைகள் பசியால் வாடினார்கள். சாதி வேறுபாடுகள் மனிதர்களை பிரித்தன. உயிரினங்கள் பலியிடப்பட்டன. அப்போது வள்ளலார் ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டார். கடவுளை தேடுகிறாய் என்று சொல்கிறாய், ஆனால் உன் பக்கத்தில் பசியால் தவிக்கும் மனிதனை ஏன் காணவில்லை? இதுதான் அவரது புரட்சியின் தொடக்கமாகும். வள்ளலார் சடங்குகளை ஏன் எதிர்த்தார் என்றால், பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். வள்ளலார் பூசையை எதிர்க்கவில்லை. வள்ளலார் கோயில்களை எதிர்க்கவில்லை. வள்ளலார் உண்மையான பக்தியையும் எதிர்க்கவில்லை. அவர் எதிர்த்தது வெறும் வெளிப்புற சடங்குகளையே. ஏன் அதை எதிர்த்தார் என்றால், மனிதர்கள் சடங்கையே ஆன்மீகம் என்று நினைக்க தொடங்கி விட்டார்கள். ஒருவன் காலை முதல் மாலை வரை பூசை செய்கிறான். ஆனால் ஒரு பசித்த மனிதனுக்கு ஒரு கைப்பிடி உணவு கொடுக்க மனமில்லை. அப்படியானால் அந்த பூசையின் பயன் என்ன? ஒருவன் 1000 தீபம் ஏற்றுகிறான். ஆனால் அவன் மனதில் இருள் நிறைந்திருக்கிறது. அப்படியானால் அந்த தீபம் யாருக்காக? ஒருவன் தினமும் கோயிலுக்கு செல்கிறான். ஆனால் மற்ற மனிதர்களை வெறுக்கிறான். அப்படியானால் அவன் தேடும் கடவுள் எங்கே? வள்ளலார் சொன்னார், உயிர்களிடத்தில் அன்பு இல்லாத பக்தி வெறும் நாடகம். இது மிகவும் கடுமையான உண்மை. ஏனென்றால் மனிதன் பல நேரங்களில் கடவுளை நேசிப்பதாக சொல்கிறான். ஆனால் கடவுளின் படைப்புகளை நேசிப்பதில்லை. அதனால்தான் வள்ளலார் கூறினார், உயிர் இரக்கம் இல்லாத வழிபாடு உண்மையான வழிபாடு அல்ல என்று. வள்ளலார் கண்ட கடவுள் யார்? வள்ளலார் கண்ட கடவுள் உருவமற்ற ஒளி. அவர் கடவுளை ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் மட்டும் அடைக்கவில்லை. அவர் கண்ட இறைவன் அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களிலும் இருக்கும் கருணையின் பேரொளியாகும். ஒரு குழந்தையின் சிரிப்பிலும் அந்த ஒளி இருக்கிறது. ஒரு பறவையின் குரலிலும் அந்த ஒளி இருக்கிறது. ஒரு ஏழையின் கண்ணீரிலும் அந்த ஒளி இருக்கிறது. ஒரு மிருகத்தின் வலியிலும் அந்த ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை உணர்ந்தவன் எந்த உயிரையும் துன்புறுத்த முடியாது. சமரச சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன? இப்போது முக்கியமான கேள்வி, சமரச சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன? இந்த 3 சொற்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். சமரசம் என்றால் வேறுபாடற்ற நிலை. சாதி வேறுபாடு இல்லை, மத வேறுபாடு இல்லை, இன வேறுபாடு இல்லை, மொழி வேறுபாடு இல்லை. எல்லோரும் ஒரே உயிர், ஒரே தெய்வ ஒளியின் வெளிப்பாடுகள் என்பதே சமரசம் என்பதன் பொருள். சுத்தம் என்றால் வெளிப்புற தூய்மை மட்டும் அல்ல, மனதின் தூய்மை, எண்ணத்தின் தூய்மை, பொறாமை இல்லாத நிலை, வெறுப்பு இல்லாத நிலை, அகந்தையற்ற நிலை, கருணை நிரம்பிய நிலை. இதுவே சுத்தம் என்பதன் பொருள். சன்மார்க்கம் என்றால் உண்மையின் பாதை, அன்பின் பாதை, கருணையின் பாதை, ஒளியின் பாதை. எல்லா உயிர்களையும் தன்னுயிராக காணும் பாதையே சன்மார்க்கம் என்பது. சன்மார்க்கத்தின் மைய கொள்கை
வள்ளலார் முழு போதனையையும் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் அது ஜீவ காருண்யம், அதாவது உயிர் இரக்கம். ஒரு பசித்த உயிருக்கு உணவு கொடுப்பது, ஒரு தாகம் கொண்ட உயிருக்கு தண்ணீர் கொடுப்பது, ஒரு துன்பப்படும் உயிரை ஆறுதல் கூறுவது. இதுவே வள்ளலாரின் பார்வையில் உயர்ந்த வழிபாடு. அவர் கூறினார், பசித்தவனின் வயிறுதான் உண்மையான கோயில். எவ்வளவு ஆழமான சிந்தனை! நாம் கல்லால் கட்டப்பட்ட கோயில்களை தேடுகிறோம், ஆனால் வள்ளலார் உயிரால் உருவான கோயிலை காட்டுகிறார். இன்று வள்ளலார் ஏன் முக்கியம்? இன்று மனிதன் தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிறான், விண்வெளிக்கு செல்கிறான், இயற்கை நுண்ணறிவு உருவாக்குகிறான். ஆனால் மனித மனம் அமைதியாக இருக்கிறதா? இல்லை. ஏனென்றால் வெளிப்புற வளர்ச்சி அதிகரித்தாலும் உள்ளார்ந்த கருணை குறைந்து வருகிறது. இதற்கான மருந்தை 150 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளலார் கூறிவிட்டார். அன்பு வளர்ந்தது, கருணை வளர்ந்தது, உயிர்களை நேசி, பசியை போக்கு. இப்போதுதான் மனிதன் உண்மையாக உயர்வான். வள்ளலாரின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், வள்ளலார் சொல்ல வந்த இறுதி உண்மை என்ன? கடவுள் தொலைவில் இல்லை, கடவுள் வானத்திலும் இல்லை, கடவுள் சிலையில் மட்டுமில்லை, கடவுள் ஒவ்வொரு உயிரின் துன்பத்தில் மறைந்து இருக்கிறார். நீ ஒரு உயிரின் கண்ணீரை துடைத்தால் அங்கே கடவுளை தொட்டு விட்டாய். நீ ஒரு பசியை தீர்த்தால் அங்கே கடவுளுக்கு நெய்வேத்தியம் செய்து விட்டாய். நீ ஒரு உயிரை நேசித்தால் அங்கே உண்மையான பூசை நடந்து விட்டது. இதுவே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் இதயம். இதுவே வள்ளலாரின் ஆன்மீக புரட்சி. இதுவே மனிதனை மனிதனாக்கும் உயர்ந்த வழியாகும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.